மருதாணி இலையும் சரி அதோட பூவும் சரி இதை அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி மொக்கு இதெல்லாம் காய வச்சு இதை அரைச்சி அந்த சீயக்காவோட சேர்த்து வச்சுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அரிசி வடித்த கஞ்சியை மறுநாள் யூஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். எல்லாமே செஞ்சது போக தினமும் தலை குளிச்சு காய்ந்த பிறகு, அதுவும் முற்றிலுமாக காய்ஞ்ச பிறகு அந்த ஈரப்பதத்தோட திரும்பவும் எண்ணெய் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு அரிப்பை உண்டு பண்ணும். நல்ல தலையை காய வைத்த பிறகு அட்லீஸ்ட் தலை குளிச்ச உடனே நமக்கு வெளியே போக வேண்டிய வேலையோ, ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலையோ, இல்லை வேலைக்கு போக வேண்டிய வேலையோ இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா காய வச்சுட்டு ஈவினிங்னாலும் கண்டிப்பாக அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு தலைக்கு தடவிட்டு தான் நம்ம ஈவினிங்க்கு மேலே கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயை வச்சு தடவி தான் ஆகணும். ஏன்னா இந்த எண்ணெய் பசை மட்டும்தான் முடி உதிர்தலும் சரி, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் சரி ரெண்டுத்தையுமே குறைக்கக்கூடிய உள்ளது. தேங்காய் எண்ணெயை நம்ம டெய்லி யூஸ் பண்ணணும். ஆரோக்கியமே வாழணும். வேறு எதை பற்றி பேசணும் நீங்கள் நினச்சாலும் சரி, நேரமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்கிற அல்லது